கிருபர் கிருபை பிறப்பு கதை மகாபாரதம் 14ஆம் பகுதி. கௌதம முனிவரின் பேரன் சரத்வான் ஆவான். இவன் பிறக்கும்போதே வில் அம்போடு பிறந்தவன். இளமையிலேயே அஸ்திர சஸ்திர வித்தைகளில் வல்லவனாக திகழ்ந்தான். வில் வித்தையிலும் சிறந்த வீரனாக காணப்பட்டான். இப்படி வல்லவனாய் திகழ்ந்த இவன் சிறுவயதிலேயே தனது புலன்களை அடக்கி தவம் செய்ய ஆரம்பித்தான். அந்த தவத்தினால் தேவலோகமே நடுநடுங்கி போனது. நாரதர் தேவேந்திரனை சந்தித்து சரத்வானின் தவத்தை பற்றி கூறி அவன் இந்திர பதவியை அடையத்தான் தவம் செய்கிறான் என்று பீதியை கிளப்பிவிட்டு போனார். இதனால் அச்சமடைந்த தேவேந்திரன் ஜனபதி என்னும் தேவமங்கையை அவனது தவத்தை கலைக்க அனுப்பி வைத்தான். அவளும் பூலோகம் சென்று சரத்வானின் தவத்தை கலைக்கலானாள். அவனுக்கு காமத்தை தூண்டுவது போல பாவனை செய்தவுடன் அவன் கண் விழித்தது. அவளை கண்டு மோகம் கொண்டான். எனினும் அவளை கூடி தழுவவில்லை. தன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டான். எனினும் காமம் தாங்க முடியாமல் அவனது விந்து வெளியேறி நார்க்கட்டையில் விழுந்து இரண்டாக பிளந்தது. அது 2 குழந்தைகளாக ஆனது. இதை அறியாமல் சரத்வான் அங்கிருந்து சென்று விட்டார். தேவலோக பெண் ஜனபதியும் தான் வந்த வேலை முடிந்தமையால் தேவலோகம் சென்றாள். அந்த வழியாக வேட்டையாட வந்த சந்தனு மன்னன் அந்த குழந்தைகளின் நிலையை அறிந்து அந்த 2 குழந்தைகளையும் தனது அரண்மனைக்கு கொண்டு சென்று வளர்க்கிறார். ஆண் குழந்தைக்கு கிருபர் எனவும் பெண் சிசுவுக்கு கிருபை எனவும் பெயரிட்டு வளர்த்து வந்தார்.